சும்மா கிடப்பிட்டாங்க கிடைக்காது. நானே மூச்சு தண்ணி உங்க பேச நான் தண்ணி வச்சுக்கினேன். இங்க 2 பாலத்து காலியாச்சு. என்ன பூரா ஒரே சவுண்டு பார்த்தியா இருக்கீங்க. அவர் மாசம் பேச மாட்டேன் அவர் கொஞ்சம் பெரிய பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்காரு. இந்தம்மா என் தங்கச்சி பள்ளி சுத்தம் அடங்கல கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி என்ன பேச்சு, என்ன ஆற்றது, என்ன அறிவு. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க ஜாம்பவான் அருமை அண்ணன் அறம் செய்த அமைச்சர், என்னுடைய 6 உயிர், என்னுடைய உயிரின் அறிந்த அண்ணன் சங்கப்பிள்ளைகள், அவருக்காக எந்த நேரத்திலும் எந்த தூங்குறாரா நான் அவரை போன தூங்குறியா ஏன்னா எங்க போனாலும் எல்லா வீட்லையும் இருக்குது. இன்னும் நடக்கிறது படிச்சு எல்லாம் தூங்கிக்கிட்டே நடக்கிறதா இதெல்லாம் கேட்கறது. அவ்வளோ அருமையான கடுமையான உழைப்பாடு அண்ணன் சேகர் பாபு. அடுத்து என்னுடைய நடிகர் சங்க தலைவர் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் நாசர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த இன்னைக்கு அவரெல்லாம் நடிகர் சங்கத்தில் நாங்கள் படுற பாடு பெரிய பாடம். இன்னைக்கு அந்த அளவுக்கு அவர் எங்களுக்கு அவ்வளோ நடிகர் சங்கத்தில் ஒரு இங்கே இருக்க கழகத்துடைய வீரர்களுக்கும் மேலில் இருக்கக்கூடிய அத்தனை காப்பாளர்களுக்கும் என்னுடைய அன்பு தங்கை உயிர் நோக்கி வந்த மேயர் பிரியா, இன்னும் ஒரு தீர்க்காய்ச்சா எந்த மரணமும் அவங்களுக்கு வராது. அந்த செய்தியை பார்த்து நான் கையெல்லாம் அனுப்பிட்டேன். கடைசியில் ஒன்றும் இல்லை, வண்டிக்கு தான் சேரணும், வண்டி தான் சேரமாகும், நம்மளுக்குலாம் ஒன்றும் ஆகாது. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நாள். 234 கோயிலையும் முழு கோரியான என்னுடைய தலைவன் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயாவுடைய தொகுதியில் பேசுறது ரொம்ப பெருமையாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய தொகுதி ஒரு மிகப்பெரிய தொகுதி. ஆனால் இங்க இருக்க அத்தனை அவர் முறையா பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கே இந்த தொகுதியில் பேசுறது ரொம்ப பெருமையா இருக்கு.